எதுனா திருமா ஆஸ் எ லீடரா அவர் வந்து ஒரு தலித்திய தலைவரையும் தாண்டி ஒரு 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 இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நிலைமையில இருக்கிற ஒரு ஒரு தலைவராக இருக்கிறாரு. எந்த விதத்திலையும் தேர்தல் அரசியலுக்காக தன்னுடைய கொள்கைகளை என்ன சொல்றது சமரசம் செய்து கொள்றதே இல்லை. இப்படி ஒரு தலைவர் பின்னாடி தானே நிக்கணும். ஆனா அவர் தலித் தலைவரை தானே பாக்குறாங்க. திருமானா வந்து நீங்க இப்ப சொல்றதை நான் முழுமையா ஒத்துக்கிறேன். திருமாவை மாதிரி ஒரு ஸ்காலர் கிடையாது, திருமாவை மாதிரி ஒரு பேச்சாளர் கிடையாது, திருமாவை மாதிரி ஒரு வெல் ரெண்டு பர்சன் கிடையாது. திருமாவை மாதிரி சாலிடா பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடிய தலைவர் திராவிடர் கழக தலைவர் திரு வீரமணி அவர்கள் கூட கிடையாது. அந்த மனு தர்மத்தை பற்றி அவர் ஒரு நிகழ்ச்சியில் மேடையில் பேசினதுக்கு ஒட்டுமொத்த வலதுசாரிகளும் அவர் மீது வன்மத்தோடு விமர்சனம் செய்தார்கள். பால் கனகராஜ் தான் நினைக்கிறேன், ஒரு பிஜேபியிலேருந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மறுநாளே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆச்சா. அன்று அவர் பின்னால் திமுக நிற்கவில்லையே. இவங்க தான் வேலை தூக்கிக்கிட்டு ஊர் ஊராக வேலை தூக்கிக்கிட்டு வந்து சுற்றுறாங்களேங்க. இன்னொரு விஷயம் ஃபிலேக்ஸ், பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் ராமர் பாலிடிக்ஸ் எடுபடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் ராமரை தூக்கி ஓரமாக வச்சுட்டு வட இந்தியா பூரா ராமரை வந்து பற்றி பேசுகிறவங்க ராமரை தூக்கி ஓரமாக வச்சுட்டு தமிழ்நாட்டில் வேலை கையில் எடுத்துருக்காங்க. ஏன்னா தமிழ் கடவுள் முருகன் என்ற அடிப்படையில். அப்படி இருக்கும்போது செஞ்சி எம்எல்ஏ திரு மஸ்தான் அவர்கள் எதற்காக ராமர் கோவில் கட்டுவதற்கு நிதியளிக்க வேண்டும்? அது எதற்கு விளம்பரப்படுத்த வேண்டும்? இன்னும் அவர் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கல, எந்த நடவடிக்கை எடுக்கலையே. கட்சி தலைமையின் அனுமதி இல்லாமல் அதை செய்திருப்பார். உங்களுக்கு ஒரு இஸ்லாமியரின் மனநிலையில இருந்து நீங்க அதை புரிஞ்சுக்கல. எதுக்கு இஸ்லாமியரா இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு நியூட்ரலான மனிதரா இருந்தாலே போதும். நான் இன்னும் கூடுதலா ஒரு படி போய் நான் வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்து நான் சிந்திக்கிறேன். அவர்கள் மனதில் இன்னும் மாறாத ரணமாக அந்த பாபரி மசூதி இடிப்பு சம்பவம் இருக்கிறது. 25 வருஷம் ஆச்சு. உச்சநீதிமன்றத்தில் பெயரே குறிப்பிடாமல் 5 நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை எழுதுறாங்க. கிட்டத்தட்ட மொட்டை பெட்டிஷன் சொல்லுவேன் நான். அதை மொட்டை பெட்டிஷன் தெரியல உங்களுக்கு? யாருமே ஆத்தரே இல்லாமல் என்ன ஜட்ஜ்மெண்ட்டுங்க அது? அந்த தீர்ப்பில் இடித்தது தவறு. ஆனால் இடித்த இடத்துல கோயில் கட்டிக்கலாம். இன்னொன்று அதில் பெட்டிஷனர் யாரு? ராம் லல்லா. ஆனால் அது செல்லாதுன்ட்டாங்க இல்லையா? ராம்லால் அந்த குழந்தையான ராமர் வந்து பெட்டிஷன் போட முடியாது. அப்படி போடுறது அதுதான் ஃபெலிக்ஸ் காஸ்டேட்டில் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டாங்க. ராம் லல்லா பெட்டிஷன் தான். அதில் ஆர்கியூ பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா மூத்த வழக்கறிஞர் திரு பராசரன். அவர் யாரு? கமலஹாசனோட அத்திம்பே. உங்களுக்கு அவர் ஆர்கியூ பண்ணுறாரு. ஒரு 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 அனாமதேய தீர்ப்பு அது. அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து எப்பா கட்டிங்கப்பா, ராமர் கோயில் கட்டிங்க, எங்களை விட்டுருங்க, எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க, அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது பிஜேபியே கையில் எடுக்காத ராமர் பாலிடிக்ஸை திமுக கையில் எடுத்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே என்ன, தமிழ்நாட்டில் மொத்தமாக சேர்த்தா ஒரு 300 ராம பக்தர்கள் இருப்பாங்களா? அவர்களெல்லாம் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்க போகிறாங்களா? எதற்கு இந்த ஆபாச நாடகம்? நீங்கள் இப்போ கேட்டீங்க திமுக வந்து வெற்றி வாய்ப்பை இழக்கிற அளவுக்கு இதாக இருக்கான்ட்டு. அவங்க என்ன நம்புகிறாங்க? நாங்கள் பிஜேபியை விட தீவிர இந்து பார்ட்டி. ஒரு ஸ்டாலின் ஏங்க வந்து மேடையில் பேசுகிறாரு, என் மனைவி தினந்தோறும் கோவிலுக்கு செல்வார், எங்கள் மாவட்ட செயலர்களாக நெத்தியில் குங்குமம் வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. ஒரு திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்றுட்டு, என் கணவர் பெருமாள் பக்தர். நாட்டுக்கு நல்ல திட்டங்களும் நல்ல செயல்பாடுகளும் நல்ல முன்னேற்றமும் கொடுத்தாலே வந்து மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. இதை விட்டுட்டு கோயிலுக்கு போகிறோம் குங்குமம் வச்சுக்கிறேன்றதுனால என்ன பயன்? உங்களுக்கு நான் பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கேன். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்து கடந்த 40-50 ஆண்டுகளாக போட்டினா என்னன்னு கேட்டிங்கன்னா அடிக்கிறதுல இல்லை. அந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா, நான் இத்தனை பிரிட்ஜு கட்டினேன், நான் இத்தனை தொழில் தொடங்கினேன், நான் ஃப்ரீ சைக்கிள் கொடுத்தேன், நான் ஃப்ரீ சானிட்டரி நாப்கின் கொடுத்தேன், நான் ஃப்ரீ லேப்டாப் கொடுத்தேன், நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் சத்துணவில் முட்டை போட்டேன், நான் 5 முட்டை போட்டேன். ஓகேங்களா? இதுதான். ஆமாம், இதுதான். நான் இலவச டிவி தர்றேன், நான் இலவச ஆடு மாடு தர்றேன், நான் வந்து ஒரு இலவச வீட்டுமனை பட்டா நான் கொடுக்குறேன், நான் வந்து தாலிக்கு தங்கம் தர்றேன். இப்படி தானேங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இது வரைக்கும் இருந்துச்சு.
அவன் தான் வேலை தூக்குறானா நீங்க ஏன் சார் வேலை தூக்குறீங்க? இது ஒரு அது பயம் தான், பயம். அதாவது டெஸ்பரேட் தான். நான் இப்படியாவது டெஸ்பரேட் ஒன்று, இன்னொன்று லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கிட்டு நான் சொல்லுவேன். 50 ஆண்டு காலம் தன் தந்தை கருணாநிதி அவர்களோடு